விஜய் காவேரி சீக்கிரமா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. விஜய் கிட்ட இருந்து பிரிச்சு காவேரி குடும்பம் கூட்டு போயிடறாங்க. இதனால காவேரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அக்காவும் அம்மாவும் சொல்றாங்க, நீ இங்க இருந்தனா அழுதுகிட்டே தான் இருப்ப, அதனால நம்ம கொடைக்கானல் போகலாம், அப்பதான் உன் மனசை நீ மாத்திக்குவ அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்து சொல்றாங்க. ஆனா என்னால என்னுடைய மனசெல்லாம் மாத்திக்க முடியாது அவ்வளவு சீக்கிரமா. விஜய் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை சொல்றாங்க. ஆனா காவேரியோட அம்மாவும் அக்காவும் யாருமே கேட்கிற மாதிரி இல்ல. இல்ல இங்க ஒரு நிமிஷம் கூட நம்ம இருக்கக்கூடாது, நம்ம நம்ம ஊருக்கே போகலாம், இவ்வளவு பண்ணிருக்காங்க, இவங்க வீட்டுல நம்ம எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சொல்றாங்க. நம்ம உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜய்க்கு தெரிய வருது காவேரி வீட்டை விட்டு காலி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜய் தாத்தா கிட்ட பேசுறாங்க. தாத்தா, காவேரியை கூப்பிட்டு அவங்க குடும்பம் இங்க இருந்து போறாங்களாம் தாத்தா, நீங்க தான் தாத்தா எப்படியாவது காவேரியே அம்மா கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பேசி எங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப அழுகுறாங்க. தாத்தா கிட்ட சொல்லி, கவலைப்படாதடா, நான் பேசுறேன், முதலையே நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், நீ ஒண்ணுமே கேட்கல, நீ விளையாட்டா பண்ணதெல்லாம் பாத்தியா, இப்படி வினையா போய் நின்றுட்டு இருக்கு, இனிமேல்னாச்சும் நான் சொல்றத கொஞ்ச நாளும் கேளு, நான் படிச்சு படிச்சு சொன்னேன், காவேரிக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஏதாவது பண்ணுன்னு, நீ ஏதாவது ஒண்ணு நான் சொன்னதை கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. சரிங்க தாத்தா, நீங்க இனிமேல் நீங்க சொல்றதை நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வீட்டுக்கு விஜய் போறாங்க தாத்தாவை கூப்பிட்டுட்டு. அங்க போயிட்டு காவேரி அம்மா கிட்ட பேசுறாங்க. எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க உங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்க அம்மா. இல்ல விஜய் பண்ணது தப்புதான், ஆனா இப்ப 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சு சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்க, இப்ப நீங்க பிரிச்சு வைக்கிறது நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க, இனிமேல் நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்கற மனநிலையில நாங்க இல்லங்க, இவ்வளவு தூரம் பண்ணிருக்கீங்க, அக்ரிமெண்ட் போட்டு என் பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மாவை பேசுறாங்க. இந்த இடத்துல குமரனும், என்ன சொல்றீங்க நீங்க, அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் முடிச்சு இப்ப பிடிச்சதுனால சேர்ந்து வாழ்ந்தாங்க சொல்றாங்க, நாளைக்கு பிடிக்காமன்னா அப்பனா காவேரியை விட்டுட்டு போயிருவாங்களா, அப்பனா என் காவேரியோட நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் இந்த இடத்துல கோவமா பேசுறாங்க. இந்த மாதிரி பேசுறதெல்லாம் நிப்பாட்டுங்க, இனிமேல் உங்களுக்கு எங்களுக்கும் எந்த சம்மதமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது விஜயும் காவேரியும் மாத்தி மாத்தி அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு தாத்தா, எப்பா இப்பதான் அவங்க 2 பேரும் மனசு மாறி வாழ ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க 2 பேரையும் பிரிச்சிடாதீங்கப்பா ப்ளீஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் ரொம்ப கெஞ்சி கேட்கறாங்க. ஆனா யாருமே மனசு இறங்குற மாதிரி தெரியல. எல்லாரும் அவங்க பிடிச்சதுக்கு முயலுக்கு 3 காலுன்னு தான் நின்றுட்டு இருக்காங்கன்னே தவிர விஜய் காவேரியோட வாழ்க்கையை பத்தி யாருமே யோசிக்கிற மாதிரி இல்ல. நாங்க இந்த வீட்டை காலி பண்ண போறோம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இனிமேல் இந்த வீட்டுல இங்க உட்காந்துட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மாவும் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு தாத்தாவுக்கு என்ன பண்ணானே தெரியல. ஒரு பக்கம் விஜய் அழுகுறாங்க, அவனை எப்படி சமாதானப்படுறதுன்னு தெரியாம தாத்தாவும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த மாதிரிதான் நாளைக்கான சீரியல் அமையலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.